சரி ஓகேங்க, ஜார்டன்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. குயின் அலியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் வந்து இருக்கோம். ஃப்ளைட் டிலேடு. சர்ப்ரைஸ் இந்த குவைட் ஃப்ளைட் வந்து 50% சான்ஸுங்க நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா டிலே ஆகிறதுக்கு. நாங்கள் வரும்போதும் டிலே, போகும்போதும் டிலே. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க புக் பண்ணுறீங்கன்னா. இங்கே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸ் வாங்கணுங்க. வீட்டுக்கு வந்து டேட்ஸ் வாங்கணும். இங்கே டேட்ஸ் வந்து செமையாக இருக்குது. ப்ளஸ் வந்து பக்லாவா வாங்கியிருக்கோம், மிடில் ஈஸ்டர்ன் ஸ்வீட். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இந்த டேட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன் இஸ்ரேலில், செமையாக இருந்தது. அது இங்கே விற்றுருந்தாங்க, இங்கே வாங்கினேன். அப்புறம் இது பக்லாவாங்க. சரிங்க, ஜார்டன் அண்ட் இஸ்ரேல் பற்றின என்னுடைய இம்ப்ரெஷன் பற்றி ஒரு சின்னதாக தனி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பற்றி பேசலாங்க. ஏன்னா நேற்று தானே போயிட்டு வந்தேன், ஃப்ரெஷ் இன் மெமரி என்ன நடந்தது நேற்று அப்படின்னு. முதல் முறை நான் இஸ்ரேல் உள்ள போகிறதுக்கு லேண்ட் பார்டர் வழியாக தான் வந்து கிராஸ் பண்ணேன். இட்ஸ் குவைட் ட்ராஜிக்ங்க. அது உள்ளே நடக்கிற பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்க இதுக்கு எப்போ தான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு வந்து நமக்கு நினைக்க தோணுது. இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் பிரச்சனை பற்றி தான் சொல்கிறேன் நான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்களேன். வெஸ்ட் பேங்க் போன்ற சில ஏரியாஸ் வந்து 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் உள்ள. சில ரீஜன்ஸ் வந்து ஃபுல்லாக இஸ்ரேல் அத்தாரிட்டி கண்ட்ரோல் கீழே வருது. சில ரீஜன்ஸ் வந்து பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிஸ் கண்ட்ரோல் கீழே வருது. ஸோ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி கீழே வர ஏரியாவில் இஸ்ரேலிஸ் போக முடியாது, இஸ்ரேலிஸ் கண்ட்ரோல் இருக்க ஏரியாவில் பாலஸ்தீனியன்ஸ் வர முடியாது. ஆனால் இவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு வரதுக்கான இன்னொரு ஏரியா ஒன்று இருக்குது. அதில் இஸ்ரேலிஸ் வந்து ஈஸியாக போயிட்டு வந்தாலும், ஆனால் பாலஸ்தீனியன்ஸ் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி செக் அப்புறம் தான் வந்து போயிட்டு வர முடியுங்க. இதுவே வந்து அவங்களுடைய ரைட்ஸை வந்து பாதிக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டெல் அவீவ் ஏர்போர்ட், இஸ்ரேலுடைய மெயின் ஏர்போர்ட், அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பாலஸ்தீனியன்ஸ் போனாலும் வந்து டெல் அவீவ் ஏர்போர்ட் தான் வந்து போகணும். ஏன்னா பாலஸ்தீனியன்ஸ்க்கு தனியாக ஏர்போர்ட் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் இஸ்ரேலி ஆமே அந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரியாக தெரியல. எனிவே, ஸோ பாலஸ்தீனியன்ஸ் வந்து ஏர்போர்ட் போனோன்னா அவங்க வந்து டெல் அவீவ் தான் வரணும். இஸ்ரேலிஸ் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கன்னா ஈஸியாக போயிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பாலஸ்தீனியன்ஸ் வராங்கன்னா ஒரு பெரிய செக்யூரிட்டி செக் அப்புறம் தான் வந்து அவங்களை அலோவே பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். ஸோ பாலஸ்தீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அதெல்லாம் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ ரொம்ப ஏழையெல்லாம் வாழலை மக்கள். ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இது மாதிரி விஷயங்களால் அவங்களுடைய ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்றதை வந்து நம்மளால் வந்து மறுக்கவே வந்து முடியாதுங்க. ஹோப்ஃபுல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க நம்ம எதிர்பார்க்கலாம். சவுதி அரேபியா நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீஸ் ட்ரீட்டி இனிஷியேட்டிவ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக வந்து சொல்லப்படுது. ஹோப்ஃபுல்லி அந்த சொல்யூஷன் மூலிமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சீக்கிரமாக 2 பார்ட்டியும் உட்காந்து பேசி தீர்வு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போங்க. இஸ்ரேல் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குங்க, அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் இஸ்ரேலை வந்து, ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த 2 விஷயத்தில் இஸ்ரேலை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. முதல் விஷயம், யூதர்கள் மாதிரி ஒரு கம்யூனிட்டி வரலாற்றில் வந்து பெர்சிக்யூட் பண்ணப்பட்டதே கிடையாதுங்க. த மோஸ்ட் பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பல ஆயிரம் வருஷமாக வந்து அவங்க வந்து பெர்சிக்யூஷனுக்கு வந்து உள்ளாகிறாங்க, அடிமைத்தனத்துக்கு உள்ளாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடியே இஜிப்சியன் பேரோஸ் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பிரமிட்ஸ்லாம் கட்டினாங்களே, அவங்க காலத்திலே வந்து யூதர்கள், ஹீப்ரூ மக்கள் வந்து அடிமைகளாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடான இஸ்ரேலை வந்து உருவாக்குறாங்க, அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட். அதை பற்றிலாம் நான் போன வீடியோவில் நான் பேசியிருப்பேன் நான். அது உள்ளே வந்ததுக்கப்புறம் பேபிலோனியன்ஸ் வராங்க, அவங்க நாட்டை அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வராங்க, அவங்க நாட்டை அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசன்டைன் எம்பையர் வராங்க, அதாவது ரோமன் கிறிஸ்டியன்ஸ் வராங்க, அவங்க நாட்டை அழிக்கிறாங்க. இப்போது கடைசியாக ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நாசி ஜெர்மனி, அதில் வந்து பெர்சிக்யூஷன்ஸ்க்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. ஆனால் இவ்வளோ கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அவங்க வந்து அவங்களுடைய மக்களையும் அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், அவங்களுடைய ரிலீஜியன் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த ரெசிலியன்ஸ், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறது வந்து காரணங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இனத்தோடைய மக்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் போய் காப்பாற்றிடுவாங்க. நான் ஒரு படம் பார்த்தேன் ஆக்சுவலி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ரெட் சி டைவிங் ரெசார்ட் அப்படின்னு. என்னன்னா பிளாக் ஜூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒயிட் ஜூஸ் வந்து இங்கே மிடில் ஈஸ்டில் இங்கே இருக்காங்க இஸ்ரேலில். பிளாக் ஜூஸ்ன்றவங்க அவங்களும் வந்து ஆயிரக்கணக்காக ஜூஸாக தான் இருக்காங்க. ஆனால் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, மெயின்லி எத்தியோப்பியாவில் வந்து பிளாக் ஜூஸ் வந்துருக்காங்க. அங்கே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, 40 வருஷத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகள், சிவில் வார், அந்த பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து பெர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க. அவங்கள அங்கேருந்து எப்படியாவது அங்கேருந்து கடத்தி எப்படியாவது இஸ்ரேலுக்கு கூட்டு வந்துடணும் சேஃபாக அப்படின்னு வந்து மொசாட், இஸ்ரேலுடைய ஸ்பை ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து பிளான் போடுறாங்க. ஏன்னா அந்த ஜூஸ் வந்து வெளியில் வர முடியாது, சிவில் வார் நடக்கிறதுனால. அவங்க நாட்டு விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அவங்கள பிடிச்சிருவாங்க அந்த நாட்டினுடைய ஆர்மி இல்லை கவர்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, மொசாட் வந்து ஒரு ஃபேக் டைவிங் ரெசார்ட் ஒன்று செட் பண்ணுறாங்க ஆஃப்ரிக்காவில், அதாவது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரி. ஸோ அதை பேஸாக அமைச்சு அங்கேருந்து 4-5 வருஷமாக பிளான் பண்ணி
சைலண்ட்டாக அங்கேருந்து நூற்றுக்கணக்கான யூதர்களை வந்து கடல் மூலியமாக பத்திரமா இஸ்ரேலுக்கு வந்து கொண்டு வராங்க. நினச்சி பாருங்க, அவங்களுடைய இன மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ப்ரோசிக்யூட் பண்ணப்படுறாங்க, அவங்கள நம்ம பாதுகாக்கணும். இத்தனைக்கும் அவங்க வந்து பிளாக் ஜூஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜார்டன். நான் ட்ராவல் பண்ண நாடுகள்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரீஸ்னால் நான் ஜார்டனை சொல்லுவேங்க. ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், ஆறுகள், குளங்கள், இல்லை அழகான பச்சை பசேல்னு மலைகள், இதெல்லாம் தான் இருந்தால் வந்து ஒரு நாடு அழகான நாடுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு பாலைவன நாடே அழகாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஜார்டன் வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க. சரியான வெயில். நாங்கள் சம்மரில் வந்துருக்கோங்க, டெய்லி 40 டிகிரி வெயில். பட் இருந்தாலும் வி ஹேட் ஸோ மச் ஃபன் இன் ஜார்டனுங்க. சரி, ஜார்டன் வந்து இறங்கினோடனே முதல்ல எனக்கு ஸ்டக் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸுங்க. நான் ஏர்போர்ட் உள்ள ஒரு அத்தாரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தார், ஸ்மோக் பண்ணிவிட்டு என் கூட பேசிகிட்டு இருக்காருங்க. இது மாதிரி பில்டிங்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கம் வந்து 70-80களே வந்து குறைஞ்சு போச்சு. ஆனால் ஜார்டனில் வந்து இன்றைக்கும் இந்த ப்ராக்டிஸ் வந்து காமனாக இருக்குங்க. நிறைய ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன், ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க பில்டிங் உள்ள உட்காந்துக்கிட்டு. ஸோ அது வந்து எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சதுங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்டிங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்தியாவோட சாஃப்ட் பவர் பாலிவுட். எங்கே போனாலும் ஷாருக் கான் அண்ட் சல்மான் கான் இவங்களுக்கு நல்ல பரிச்சயங்க இங்கே. அதுக்கப்புறம் பாகுபலி மூவி வந்து இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்தியாவோட சாஃப்ட் பவர் எது வரைக்கும் வந்து வேலை செஞ்சுருக்க பாருங்கள். அதனாலே வந்து இந்தியன்ஸ்னாலே வந்து இந்தியன்ஸ் குட் பீப்புள், ஃப்ரெண்ட்லி பீப்புள் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். நான் ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூச்சர் ஒரு தமிழ் படமோ நல்ல தமிழ் படம் வந்து பார்த்து அவங்க தமிழும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி தமிழ் படம் வருது இந்தியாவில் அப்படின்னு. பட் anyway, அது ரெண்டாவதுங்க. மூணாவது, நாங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணிட்டோங்க. கார் ரெண்ட் பண்ணி ஓட்டணும்ல. இங்கே ஒரு இடத்துல கூட நாங்கள் டோல் ரோட் பார்க்கவே இல்லை ஜார்டனில். எல்லா ரோடுமே ஃப்ரீ ரோடுங்க. கரெக்டு தானே? அப்படி தானே இருக்கணும். எதுக்கு ரோட் டேக்ஸ் கட்டுறோம்? டோல் கட்டி போகிறதுக்கு. டோல் இருக்கலாம், பிரச்சனை. 2 ரோடு இருக்குப்பா. ஒரு ரோடு ஷார்ட்டாக போகுது, இன்னொரு ரோடு வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. நீ ஷார்ட்டாக போனோன்னா டோல் ரோட்டில் டோல் கட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்கிறதே ஒரே ரோடு, அந்த ரோட்டுக்கு நான் டோல் கட்டினா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாலாவது, இவங்களுடைய சாப்பாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்ஸ் வி ஹவ் எவர் ஹேடுங்க. ஸோ ஷவர்மா, கெபாப், ஃபலாஃபில்ஸு, ஹோமஸ் டிப்பு, அது இதுன்னு அடிச்சு நவுத்திடுங்க சாப்பாடு. சரியான சாப்பாடு. ஆனால் பிரச்சனையே இருக்காது சாப்பாடுக்கு. வெஜிடேரியன்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வெஜிடேரியன்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸும் நல்லா இருக்குது. நாங்களும் வந்து ஒரு நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டுமேங்க, சரியான சாப்பாடு வெஜிடேரியனும். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட. 5வது வந்து மக்களுங்க, ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி பீப்புள் வி ஹவ் எவர் மெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அட் த சேம் டைம் ஸ்கேமும் நடந்தது. எங்களை டாக்ஸி டிரைவர் ஏமாத்தினாங்க, இன்னொரு டாக்ஸி டிரைவர் ஸ்கேம் பண்ண பார்த்தாரு. பட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நடக்கிறதாங்க, இந்தியாவில் தான் வந்து நடக்குது. ஆனால் ஓவராலாக பார்த்தா மக்கள் வந்து செம ஃப்ரெண்ட்லி, செம ஹெல்ப்ஃபுல்லுங்க. சரி, ஜார்டன் வந்தோம். ஒரு வாரம் போதுமா? நம்ம வந்து ஒரு 6 நாள் ஜார்டன் இருந்தால் நான் ஒரு நாள் இஸ்ரேல் போயிட்டு வந்தேன். போதுங்க, ஒரு வாரம், 1 week to 10 days போதும். ஒரு சின்ன நாடு தாங்க ஜார்டன். நீங்கள் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 வந்து ஒரு 5 hours போயிடலாம் ஜார்டன் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பெரிய நாடெலாம் வந்து கிடையாது. ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா இது சுற்றி ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, லெபனான், சிரியான் போன்ற நாடுகள்லாம் இதை சுற்றி இருக்குங்க பார்டரில். என்ன ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம்னா, அதை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை. ஈராக்காக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இல்லை லெபனானாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், ஐசிஸ் பிரச்சனை, அரப் ரெவல்யூஷன், ஆனால் அரப் ஸ்ப்ரிங், இது மாதிரி பல பிரச்சனைகள் ஜார்டனை சுற்றி நடந்தாலும் ஜார்டன் மட்டும் ரிலேட்டிவ்லி இல்லை, ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் இவங்க எப்படி இதிலேருந்து நேவிகேட் பண்ணிட்டு போகிறாங்கன்றது வந்து எனக்கு வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. பட் அதுக்கு வந்து ஜார்டனியன் கிங்டம் வந்து நம்ம பாராட்டலாம். ஏன்னா வந்து இங்கே கிங்டம் தான், தி ஹஷ்மைட் கிங்டம் ஆஃப் ஜார்டன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஹஷ்மைட்ன்றவங்க அந்த பீப்புள், அவங்க தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸுக்கு வந்து ரீசெண்டாக வந்து கல்யாணம் இருக்குது. ஜார்டன் ஒரு பிரின்ஸுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட் லெவலில் இருக்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த சவுதி அரேபியா பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸோட ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிலாந்து இளவரசிலாம் கூட வந்திருக்காங்க. மலேசியன் கிங்கு இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப விமர்சையாக நடந்திருக்கு. சரிங்க, ஜார்டனில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குங்க. இவங்களுடைய ஹிஸ்ட்ரியும் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி போதுங்க. இவங்களுடைய ஹிஸ்ட்ரி இங்கே வந்து நெபாட்டியன்ஸ், அதாவது ஒரு அரப் ட்ரைப் வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த பெட்ராவுள்ள வந்து அந்த அமேசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பெட்ரா ஹைக்கு வந்து
நாங்கள் ஒரு 5 மணி நேரம் தான் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு 2-3 நாள் பண்ணுறதுக்கு அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வரதா இருந்தால் பெட்ராக்கு ஒரு 2 நாள் நீங்கள் ஒதுக்குங்க அட்லீஸ்ட் சொல்கிறேன் நான். வாடிரம் ஒரு நைட்டு கண்டிப்பாக வாடிரம் சும்மா போயிட்டு டச் பண்ணிட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பாக வாடிரமில் ஸ்டே பண்ணுங்கள். அந்த பெடுவின் கேம்ப்ஸில் நீங்கள் போய் தங்கலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒரு நல்ல கேம்பில் தங்குங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் அவங்கள நம்பி தான் இருக்கும். நீங்கள் வெளியில் போய் சாப்பிட முடியாது. அந்த கேம்ப்குள்ளே தான் வந்து நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெராஷ்னு ஒரு இடத்துக்கு வந்து போனாங்க. ஒரு பழைய ரோமன் சிட்டி, வெல் ப்ரிசர்வ் ரோமன் சிட்டி. ரோமுக்கு வெளியில், அதாவது இட்டலிக்கு வெளியில் ஒரு வெல் ப்ரிசர்வ் ரோமன் சிட்டினா நம்ம வந்து இதை சொல்லாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருந்தது அது உள்ள. ஜெராஷ் போங்க. அதுக்கப்புறம் டெட் சி கண்டிப்பாக போக வேண்டிய இடங்க. டெட் சீன்றது சீ கிடையாது, ஒரு பெரிய சால்ட் லேக். அதில் நீங்கள் மிதக்கலாம் அப்படியே முழுகாமல். உங்களை நீச்சல் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் முழுகவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ சால்ட் கண்டென்ட், 33-34% சால்ட் கண்டென்ட் அந்த தண்ணியில். அவ்வளோ திக்காக இருங்க தண்ணி, ஆயில் மாதிரி இருக்குது. அது சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். நாங்கள் வந்து அந்த ஹில்டன் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம், ஓவர் லுக்கிங் த டெட் சி. செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது வந்து நீங்கள் ஜார்டன் உள்ள வரீங்கன்னா நீங்கள் அமானில் தான் வந்து இறங்குவீங்க. அதான் வந்து மெயின் ஏர்போர்ட். ஸோ அமான்லேயே வந்து பார்க்குறது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஒரு சிட்டடல் ஒன்று இருக்குது. அப்புறம் அமான் ஒரு ரோமன் தேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ ரோமனோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே அமான் கேபிட்டல் சிட்டிலையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயே நடந்து போய் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக சாப்பாடுங்க நல்லா சாப்பிட்லாங்க, சரியான சாப்பாடு. ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஜார்டன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரதா இருந்தால், நாங்கள் சம்மரில் வந்துட்டோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து சம்மர். நாங்கள் ஆகஸ்ட்டில் வந்திருக்கோம். மார்ச், ஏப்ரல் தான் வந்து பெஸ்ட் சீசனுங்க. ஸ்ப்ரிங்கு தான் வந்து பெஸ்ட் இங்கே வரதுக்கு. இல்லைனா நீங்கள் நவம்பர் டைமில் வர பாருங்க. டிசம்பர்லாம் வந்து கொஞ்சம் குளிர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மார்ச், ஏப்ரலில் வாங்க, இல்லைனா வந்து நவம்பரில் வாங்க. முக்கியமான பிளேஸ் நான் மறந்துட்டு பாருங்க, பெத்தனி பியாண்ட் த ஜார்டன். அதாவது ஜார்டன் ரிவரில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் செய்யப்பட்ட இடமுங்க. அது இங்கே தான் இருக்குது ஜார்டனில். அதையும் போய் பார்த்து நாங்கள் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமாங்க. ஸோ கண்டிப்பாக பெத்தனி பியாண்ட் ஜார்டனும் பாருங்கள். நீங்கள் டெட் சீல ஸ்டே பண்ணுறீங்கன்னா பெத்தனி பியாண்ட் த ஜார்டன் வந்து ரொம்ப பக்கம். நீங்கள் இஸ்ரேல் லேண்ட் வழியாக போகிறதா இருந்தால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். லேண்ட் வழியாக போகிறதா இருந்தால் டெட் சீலேருந்து ரொம்ப கிட்ட இஸ்ரேல் போகிறது. ஆக்சுவலி நீங்கள் டெட் சீலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டல்லேருந்து பார்த்தா பாலஸ்தீன் தெரியுது, அவ்வளோ கிட்ட. பாலஸ்தீன்லேருந்து பார்த்தா இந்த பக்கம் டெட் சீ வந்து தெரியும். ஜார்டன் சைடில் டெட் சீ வந்து இஸ்ரேல் சைட்லேயும் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெட் சீல ஸ்டே பண்ணுங்கள். சரிங்க, ஓகே. இதுக்காக ஒரு தனி வீடியோ போடணும்னு நினச்சேன். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடுத்து ஒரு புது டெஸ்டினேஷனில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். பை.